கடந்த பல ஆண்டுகளாக ஆட்டோ, கால் டாக்ஸி, மேக்ஸி கேப் மற்றும் சரக்கு வாகன ஓட்டுநர்கள் அப்படின்னு ஓட்டுநர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மிக முக்கியமாக 2021 முதல் தமிழக அரசாக திமுக பொறுப்பேற்ற பின்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து துறை ஆணையர், அமைச்சர் ஆகிய அனைவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம், மனுக்களை கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? ஆனால் அந்த மனுக்கள் மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளுமே எடுத்தது கிடையாது. தொடர்ந்து அலக்களிக்கப்படுறோம். மிக முக்கிய கோரிக்கைகளாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் என்ன பண்றோம், போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த கோரிக்கைகள் எதையுமே நிறைவேற்றப்படாதனால வருகின்ற போக்குவரத்து மானிய கோரிக்கை, ஏற்கனவே 2023 போக்குவரத்து மானிய கோரிக்கை அப்ப நாங்கள் போராட்டம் முற்றுகையை அறிவித்தோம். போக்குவரத்துறை அமைச்சர், அப்போதைய போக்குவரத்துறை ஆணையர் நிர்மல்ராஜ் ஆகியோர் எங்களை அழைத்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். 2 வருஷம் போக்குவரத்து மானிய கோரிக்கை போயிடுச்சு. 2024 போயிடுச்சு. இப்போ 2025 23 வருது, ஏப்ரல் 23. ஆனால் இதுவரை எந்த விதமான ஒரு கோரிக்கை, ஒரு 10 கோரிக்கை வைக்கிறோம்னா ஒரு 2 கோரிக்கை நிறைவேற்றிட்டோங்க, மீதியை செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. இது வரைக்கும் எதுவுமே செஞ்சு தரல. அதற்கு நேர் மாறாக, சரிங்களா, பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல அதிகாரிகளை அணுகவே முடியல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டை ஆர்டிஓலாம் போறோம்னா ஒரு உரிமையாளர் நேரா போய் ஒரு எஃப்சி எடுக்கிறதுக்கோ இல்லை பர்மிட் எடுக்கிறதுக்கோ போறாருன்னா வந்தா இடைத்தரகர் வழியா வாங்க, ஏன் நேரடியெல்லாம் வர்றீங்க, நீங்க யார் வந்து பண்றதுக்கு? அந்த அலுவலகம் இருக்கிறது அந்த தொழிலாளர்களுக்காக, பொதுமக்களுக்காக அப்படின்றது இல்லாம ஒரு அராஜக போக்குல தான் இன்னைக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் லஞ்ச ஊழல்ல திகச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு எதிராக தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க மறுக்குது. எனவே இந்த ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு சட்டமன்றத்தில் அனைவரும் பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டம் வெறும் ஏதோ ஓட்டுநர்களுடைய போராட்டமாக மட்டும் இருக்காது. ஆயிரக்கணக்கான ஆட்டோ, கால் டாக்ஸிகளோடு சேர்ந்து எங்களுடைய முற்றுகை போராட்டத்தை நடத்துகின்றோம். எனவே இந்த முற்றுகை போராட்டத்திற்கு அனைவரும் பொதுமக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.